இந்த மதம் என்பது ஒன்றே இல்லை, மார்க்கம் என்ற ஒன்றே இல்லைன்னு சொல்லி சில பிரபலமான உளவியலாளர்கள் சில கருத்து தெரிவிப்பாங்க. இவங்க உளவியலாளர்கள் என்று சொல்கிறத விட, செக்யுலர் சைக்காலஜிஸ்ட் என்று சொல்கிறத விட உளரக்கூடியவர்கள் என்று சொல்லலாம். சூரா தீன் வந்து இதற்கு ஒரு மறுப்பை தருகிறது. மனுஷன் வந்து ஒரு விலங்கு மட்டும்தான் என்பது போல சித்தரிக்கிறார்கள் இந்த அறியாமையில் இருக்கக்கூடிய ஃபேமஸான செக்யுலர் சைக்காலஜிஸ்ட். அதில் யார் யார் அப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சிக்மண்ட் ஃப்ராய்ட் ஆகட்டும், அடுத்தது வந்து பிஎஃப் ஸ்கின்னர் ஆகட்டும், சார்லஸ் டார்வின் ஆகட்டும், அடுத்தது ரிச்சர்ட் டாக்கின்ஸ் ஆகட்டும், ஆப்ரஹாம் மேஸ்லோ ஆகட்டும், ஜான் பி வாட்சன் ஆகட்டும், இவங்கெல்லாம் ரொம்பவே ஃபேமஸானவங்க மாடர்ன் வேர்ல்டில். இதை வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனில் மறுக்கிறான் இப்படி பேசக்கூடியவர்களை. வத்தீனி வ ஜைத்தூன் வத்தூரி சீனீன் வஹாதல் பலதில் அமீன் என்று எல்லாருமே இந்த சூறாவை நம்ம படிச்சிருப்போம், மனனம் செய்திருப்போம். ஒரு சிறிய சூறா தான். ஆனால் இதற்கான மறுப்பு இதில் இருக்குன்றது பலருக்கும் தெரியாதுங்க. இந்த உளவியலாளர்கள் உளரக்கூடியவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, மனுஷன் என்பது ஒரு மேம்பட்ட விலங்கு தான். அவனது அனைத்து நடத்தைகளும் சரி, உடல் மனதுடைய சுயநலம் மற்றும் பரம்பரை வந்துள்ள வளர்ச்சி திறன்கள் மூலயமா தான் ஆகுது என்று சொல்கிறாங்க. மனுஷன்றது ஒரு மனுஷன் கிடையாது, ஒரு விலங்கு. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், மனிதனை நாம் சிறந்த ஒரு வடிவத்தில் படைத்தோம் என்று சொல்கிறான். மனிதன் வந்து விலங்குகளை விட உயர்ந்தவனாக இருப்பதை இது உறுதிப்படுத்துகிறது. அவனுக்கு இருக்கக்கூடிய கல்வியாகட்டும், பகுத்தறிவாகட்டும், தர்ம உணர்வாகட்டும், லட்சியமாகட்டும், இவையெல்லாம் மனிதனுக்கே உரிய ஒரு விஷயம். இதிலெல்லாம் அவன் வழி தவறுனா மட்டும்தான் அது நிகழும். எது விலங்குகளுக்கு வழி தவறுதல் என்ற அர்த்தமே கிடையாது அவங்களுக்கு. இது என்ன காட்டுதுன்னா, மனிதனுக்கு தேர்வு செய்யக்கூடிய திறன், அந்த இராதா என்பது உள்ளது என்பது காட்டுது. ஆனால் இது விலங்குகளுக்கு கிடையாது. ஸோ மனிதனுடைய வாழ்க்கைக்கு ஒரு ஆன்மீக நோக்கம் இருக்குது. சோதனை, வெற்றி, தோல்வி என்று இந்த விஷயங்கள்லாம் இருக்குது. இது எதை காட்டுதுன்னா, மனிதன் மரணத்திற்கு பின் நேரிடும் கேள்வி கணக்கு, பரிசுக்கு, தண்டனைகளுக்கு தகுதியானவன் என்பதை காட்டுகிறது. ஆனால் பலர் வந்து மனிதனை வந்து ஒரு விலங்காகவே பார்க்குறாங்க இல்லைங்களா, இந்த உளவியலாளர்கள். ஸோ மதத்தை வந்து ஒரு மனநோய் போலவும் இல்யூஷன் போலவும் பார்க்குறாங்க இவங்களாம். மேலும் வந்து சுயநிலை, ஆன்மா இப்படியெல்லாம் இல்லை என்பது போல பார்க்கிறார்கள். மனிதன் வந்து மேம்பட்ட விலங்குடைய வடிவம் என்பதை போல் அவர்கள் சித்தரிக்கிறார்கள். ஸோ இந்த ஆன்மா, இறைவனை அவர்கள் மறுக்கிறார்கள். ஆனால் இஸ்லாம் மனிதனை ஒரு உயர்ந்த படைப்பாக மதிக்கிறது. அவனை வந்து வழிகாட்டல், கடமை, சோதனை, பரிசுகள் என ஆன்மீக நோக்கத்தில் வந்து இஸ்லாம் பார்க்குது. இந்த மோசமான கருத்துக்கள் வந்து மனிதனை ஒரு விலங்காக கீழ்த்தரமாக்கும் மதமற்ற உளவியலாளர்களுடைய எண்ணங்களை முற்றமாக மறிக்கிறது. இந்த சூறாவில் அதுக்கான ரெஃப்யூட்டேஷன் இருக்குது.